ದಯವಿಟ್ಟು ಬಹಾನೆಬಾಜ್ ಸೋಮವಾರದಿಂದ ಶುಕ್ರವಾರ ಸಂಜೆ 8 ಗಂಟೆಗೆ ನಿಕ್ನಲ್ಲಿ. Watch full episodes on Jio Hotstar. சோம்பேறிக்கு சோறு வித்தவன வாடா. அடிச்சு அரை மணி நேரம் பொறுத்து படிக்குது. போத நிறுத்திட்டு வந்துட்டே. மோட்டோ சொன்னா கேளு. அடிக்கிறவன் வீரன் இல்லனா உன்ன மாதிரி நின்னு அடி வாங்குறான் பாரு, அவன் தான் வீரன். சோம்பேறி, நம்ம புர்புரி நகரத்தோட மானத்தை காப்பாத்துறதுக்கு இந்த தடியே இல்ல எந்த தடிய கூடிய சண்டை போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். யார் இந்த சின்ன பையனா? டேய் அவன். நகர மக்களே ஞாபகம் வச்சுக்கங்க, இத நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. காட்டுல இருக்கிற டைகர் கிட்ட இருந்து தப்பிக்கிறது சுலபம், ஆனா இந்த டைகர் ஜாங் கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன எப்படி அடி? டைகர் சார், நான் தோத்துட்டேன்னு மட்டும் நினைக்காத. நான் இன்னைக்கு வேணா தோத்துருக்கலாம். இப்ப சொல்ற கேட்டுக்க. உனக்கு மார்ஷல் ஆர்ட் தெரிஞ்சதுனால நீ என்ன தோக்கடிச்சிட்ட. எனக்கு மார்ஷல் ஆர்ட் தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மார்ஷல் ஆர்ட்டை கத்துக்கிட்டு வந்து ஓ ஊர்லயே, அதாவது ஓ இடத்துலயே வந்து உன்னை நான் ஜெயிச்சு காட்டல, நான் இந்த புர்புரி நகரத்தோட போட்டு இல்லடா. பொம்பரான இது சத்தியம். ஓகேவா? உன்னோட சேலஞ்ச நான் ஏத்துக்கிறேன். நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, காட்டுல இருக்கிற டைகர் கிட்ட இருந்து தப்பிக்கிறது சுலபம், ஆனா இந்த டைகர் ஜாங் கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரே நேராக சொல்லிட்டு சோம்பேறி. டைகர் சாங், டைகர் சாங், நீ என்ன போட்டு புரட்டி எடுத்திருக்கலாம். ஆனா நான் உன்னை நாளே நாள் அடிதான் அடிச்சேன். அதுக்கே உன் கண்ணு எப்படி கலங்கி போச்சு பாத்தியா? நல்லா பாரு, உன் கண்ண பாருடா. அதாவது மோட்டோ இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? மோட்டோ, அவசரப்பட்டு எதுக்காக நீ களத்துல குதிச்ச? ஒரு நாளைக்கு அவன் 300 முட்டையை முழுங்குறானா, நீ 3 சமோசா தான் திங்கிற. நீ எப்படி அவனை அடிக்க முடியும்? மோட்டு, யார வேணாலும் தோக்கடிக்க முடியும். உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் மோட்டு. இன்னைக்கு வேணா நீ போட்டியில தோத்து இருக்கலாம், ஆனா மக்களோட மனசுல இடம் பிடிச்சிட்ட மோட்டு. நீ ஒரு தைரியசாலின்றத இங்க உள்ள எல்லாருக்குமே நீ நிரூபிச்சிட்ட மோட்டு. அது மட்டும் இல்ல, உனக்குள்ள இருக்கிற அந்த முரட்டு பிடிவாதம், உனக்குள்ள இருக்கிற அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட், அது உன்னை ஒரு நாள் நிச்சயமா மிக சிறந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபைட்டரா உருவாக்கும். அதுக்கப்புறம் நீ டைகர் சானை ஈஸியா தோக்கடிச்சிடலாம் மோட்டு.
பெருசு, நீங்க எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்து கொடுக்குறீங்களா? டைகர் சேனை நீ ஜெயிக்கணும்னா அவன் எந்த இடத்துல முறை பிரகாரம் மார்ஷல் ஆர்ட்ஸ கத்துக்கிட்டானோ அதே இடத்துக்கு போய் தான் நீயும் கத்துக்கணும். அவருடைய பேர் மாஸ்டர் ஹிம் நரேஷ். ஆனா ஒரு விஷயம், இப்பெல்லாம் அவர் யாருக்கும் எதுவும் கத்து கொடுக்கறது இல்ல. ஒருவேளை நீ அவரை என்னென்னமோ சமாதானப்படுத்திட்டியன்னா சொல்றாரு. அதுக்கப்புறமா நீ டைகர் சேனை நிச்சயமா தோக்கடிச்சிடலாம். அவரு இப்ப எங்க இருப்பாரு? எல்லாரும் சேர்ந்து மோட்டு அவர்கிட்ட கூட்டிட்டு போய் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபைட்ட மோட்டுவுக்கு கத்தி தரலாம். எஸ், சீக்கிரம் சொல்லுங்க. அந்த மாஸ்டர் ஹிம் நரேஷ் எங்க இருக்காரு? நாங்க எல்லாரும் மோட்டு கூட அங்க போறோம். மாஸ்டர் ஹிம் நரேஷுடைய ஸ்கூல் இமயமலைக்கு மேல் உச்சியில இருக்கிற ஹிம் கிராமத்துல இருக்கு. மார்ஷல் ஆர்ட்ஸ நல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் டைகர் சேனோட சண்டை போடுறதுக்கு ரொம்ப தூரம் போக தேவையில்லை. அவனோட ஊர் பேரு கால்ஹூர். அந்த ஹிம் கிராமத்துக்கு பக்கத்துல இன்னொரு மலையில தான் இருக்கு. பத்து சீக்கிரமா வாடா, நாம அந்த கிராமத்துக்கு போறதுக்கான ஏற்பாடு பண்ணலாம். டாடா, டாடா. இங்க பாருங்க, ஹிம் கிராமம் அங்க தான் இருக்கு. இங்கேருந்து பஸ்ஸு காரு எதுவும் போகாது, நடந்து தான் போயாகணும். இமயமலை பாத யாத்திரை போற மாதிரியே இருக்கு. ஏ முட்டக்கடா, இதற்கு தானே ஆசைப்பட்டாய், சீக்கிரமா வாடா. ஸ்ட்ராபெரி போடா. ஏதோ ஒரு ஊர் தெரியுது, இதுதானே? இல்ல, இல்ல, எங்களுக்கு எதுவும் வேண்டாம். அந்த பாருங்க, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. நாங்க எதையும் வாங்குறதுக்காக வரல. எங்களுக்கு மாஸ்டர் நரேஷுடைய ஸ்கூல் மலை மேல தானே இருக்கு, அதை சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, அவர் அதுவும் அங்க மேலதான் இருக்காரு. அட கொய்யால, இவ்வளவு மேலையா? ஏன் பாக்குற? போய் தானே ஆகணும். சரிவா. அவர் சொன்னது ஞாபகம் இருக்கா? மாஸ்டர் ஹிம் நரேஷுடைய ஊருக்கு பக்கத்துல இருக்கிற மலைக்கு பக்கத்திலேயே இன்னொரு மலை இருக்கு. அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஊர்ல தான் அந்த டைகர் சாங் இருக்காருன்னு சொன்னாரு. அது கால் கிராமம், டிங் பேங்கோட கிராமம். அங்க டைகர் சாங் ஒரு வேலையால தான் வேலை செய்யறான். இந்த டிங் பேங் யாருங்க? அமைதி அமைதி அமைதி, இதோ டிங் பாங் ஐயா வந்து விட்டார். எப்படி இருக்க
டைகர் சாங். உலகத்தை ஜெயிச்சிட்டு வரன் போனையே, உன்னோட பயணம் நல்லபடியா போச்சா? சொல்லு. தலைவணங்கிற பேங், என்னுடைய பயணம் அற்புதமா இருந்தது. யாராலையும் என்ன ஜெயிக்க முடியல. நீங்க சொன்ன விஷயத்தை எல்லாருக்கும் புரிய வச்சுட்டேன். காட்டுல இருக்கிற டைகர் கிட்ட கூட தப்பிச்சிடலாம், ஆனா இந்த டைகர் சாங் கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இந்த உலகத்தையே சுத்தி வந்து என்னோட ஸ்கூலை இப்போ பிரபலப்படுத்தி இருக்க. உலகத்திலிருந்து எல்லாரும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறதுக்காக இங்க வருவாங்க. இன்னைக்கு உனக்குள்ள அதே பலமும் தைரியமும் இருக்கா இல்லையான்னு சோதிச்சு பாத்திரலாம். உன் பழைய நிலைமை மாறாம அப்படியே இருக்கியான்னு எங்களுக்கு இப்போ நீ காட்டணும். பயப்படாத, குடி. தெரிஞ்சிடும். வா 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 எப்படி? சிரிக்கிறத நிறுத்திட்டு சண்டை போடு. அவன் எங்கிட்ட போட போனா? கஜா கஜா, இனிமே ஃபைட்டு. இது ஒன்லி பிளாட்டு. மோட்டோ, தீ வருது பாருடா, பஞ்சரா. மார்ஷல் ஆர்ட் ஃபைட்ல சூப்பர் பவர் எல்லாம் எப்பவுமே யூஸ் பண்ண கூடாது. நான் ஜெயிக்கிறதுக்காக சண்டை போடுறவன். இது வரைக்கும் யாருக்கிட்டையும் தோத்ததில்ல, ஆனா இன்னைக்கு நான் தோக்க மாட்டேன். ஃபோக்கஸ் அண்ட் ஃபெய்த், 2 வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்க. நீ செய்யறதுல உன்னோட முழு ஃபோக்கஸும் இருக்கணும். உன்னை நீ முழுசா நம்பணும். நம்பிக்கையோட இரு. உன்னால எதுவும் முடியும்னு நம்பு. முடியும். நீ இத கூட கத்துக்கிட்டியா? அப்ப உன்னால எல்லாமே முடியும். என்னால இதை நம்ப முடியல.
என்னால இத நம்பவே முடியல. இவ்வளவு குறைஞ்ச நேரத்துல இதை இவன் எப்படி கத்துக்கிட்டான்? ஆஹா, சூப்பர்! மோட்டுவால என்ன வேணாலும் செய்ய முடியும். சேர்ந்த மோட்டு. நீ இங்க இருந்து ஜெயிச்சிட்டு உயிரோட திரும்பி போக முடியாது. இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு யாரும் வெளியே போக கூடாது. இவங்களை சுத்தி வளைங்க. வாங்கடா. Stop in the name of law. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். வயிறு காலியா இருக்கும் எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதாடா? ஏதாவது ஐடியா பண்றான். ஐடியா? மோட்டு நீ உன்னோட ஃபைட்ட பண்ணு. நான் ஐடியா பண்ணி சிங்கம் சார ஃபைட் பண்ண வைக்கிறேன். சரி. சிங்கம் சார் அப்படியே சுட்டுக்கிட்டே வாங்க. பாயே. அது. பாயே. உங்களுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்தது எங்க ஊர் காஞ்சி கொடுத்த சேர்ந்த போதி தர்றான். எங்ககிட்டயா வா. தந்தூரி அடுப்பு ரெடி பண்றானுங்க. ஒரே ஒரு நிமிஷம், என்னை அனுப்பு தயவு செஞ்சு என்னை அனுப்பி வையா ப்ளீஸ். பாத்தீங்களா பாஸ், சூரியன் எப்படி சூடா இருக்குன்னு, நிலவு எப்படி குளிர்துன்னு பாத்தீங்களா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன் பாஸ், நீங்க தான் நம்ப மாட்டேன்றீங்க. எவ்வளவு குளிர்துன்னு பாருங்க பாஸ், அன்னைக்கே கேட்டிருக்கலாமே பாஸ். போதும், எங்களை விட்டுடு மோட்டு. மக்கள் சொல்றாங்களோ இல்லையோ, நான் சொல்றேன், டைகர் சாங் கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா மோட்டு கிட்ட இருந்து தப்பிக்கிறது தான் நடக்காத காரியம். போட்டு அந்த சூரியனை கோமா பார்த்தா கூட சூரியனை சுத்தி இருள் சூழ்ந்துரும். எங்களை மன்னிச்சுடு மோட்டு. மறுபடியும் நாங்க சூரியனு சந்திரனையும் பார்க்க விரும்பல. எங்களை மன்னிச்சுடு. இத பாரு, நான் உங்களை மன்னிக்கணும்னா அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் புத்தகத்தை மாஸ்டர் ஹிம்னரிஸ் கிட்ட ஒப்படைச்சிடுங்க. இப்பவே கொண்டு வர. இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து மாஸ்டர் ஹிம்னரிஸ் நீங்க தொந்தரவு பண்ணவே கூடாது. அப்படி தொந்தரவு பண்ணா நாங்க திரும்ப வந்துருவோம், புரியுதா? நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்.
மாஸ்டர், இந்தாங்க மார்ஷல் ஆர்ட்ஸுடைய புனிதமான புத்தகம். அப்படின்னா நீ ஜெயிச்சிட்டு வந்திருக்கியா? வாழ்த்துக்கள். இத இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? காங்கிராட்டுலேட்டன்னு இல்லையே. அது காங்கிராட்டுலேட் எல்லாம் கிடையாது, காங்கிராச்சுலேஷன். அவனுக்கு எங்க தெரிய போகுது? வணக்கம் மாஸ்டர், ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன்னோட முழு ஈடுபாடு இல்லாம உன்னால கத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீ எல்லாத்தையுமே கத்துக்கிட்ட. ஒரு மனுஷன் தன்னோட முடிவுல உறுதியா இருந்தான்னா அவனால சுலபமா எதையும் சாதிக்க முடியும். முடியாததுன்னு உலகத்துல எதுவும் இல்ல. டைகர் சாங் கிட்ட மோதி ஜெயிக்கணுங்கிறது முடியாத காரியம் கிடையாது, எல்லாமே முடியும். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.